போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC Group 2 Group 2 எக்ஸாம் அடுத்து வரக்கூடிய ஒரு பெரிய தேர்வு இந்த எக்ஸாம் தான். நிறைய பேர் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. Group 2 Group 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மே ஸ்டார்டிங்லேயோ இல்லை மே எண்ட்லேயோ வந்துடலாம். அதுலேருந்து உங்களுக்கு 80 90 டேஸ் உங்களுக்கு டைம் தருவாங்க. ஸோ இப்போ இருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ நாட்கள் இருக்குது, இந்த நேரத்தை எப்படி நீங்கள் சரியாக திட்டமிட போகிறீங்க, எப்படி நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி நான் கரெக்டாக எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடுவேன் அப்படின்றத நீங்கள் எப்படி பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நிறைய கேட்டகரியில் எல்லாமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஒர்க் போயிட்டு இருப்பீங்க, இல்லை பார்ட் டைமே படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை சென்டர் போய் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை ஆன்லைனில் படிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை வீட்லேயே யூடியூப் பார்த்துட்டோ இல்லை புக்ஸை ரெஃபர் பண்ணியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கைடன்ஸ்லையோ இல்லை முன்னாடி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட கைடன்ஸ்லையும் நீங்கள் படிச்சுட்டு இருக்கலாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் படிக்கிறேன், இல்லை 4 மணி நேரம் படிக்கிறேன், 2 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்ற ஸ்டைலில் மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன படித்து முடிக்கணுன்றதையும் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சிலபஸில் எவ்வளோ முடிச்சிருக்கேன், இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, நான் எதுலாம் கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்னா Group 2 Group 2 ப்ரிலிம்ஸ் என்னால் கிளியர் பண்ண முடியும். உங்களுடைய இலக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் படிக்கக்கூடிய நேரம் மட்டும் கிடையாது, உங்களுடைய இறுதி இலக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு 70% 80% சிலபஸையாவது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதுலேயும் தரவாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அந்தளவு நீங்கள் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். அதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எந்த விதமான தவறும் நீங்கள் செய்யாத மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா தான் உங்களால் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ Group 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன வெயிட்டேஜில் உங்களுக்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க, எப்படி நீங்கள் புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய கணித வினாக்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரும் இருக்குது. சரிங்களா? அதாவது மாடல் கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது Group 2 Group 2 ப்ரிலிம்ஸ்க்கு நான் என்னென்ன சப்ஜெக்ட்லாம் இப்போ படித்து முடிச்சிருக்குன்றதை முதல்ல ஒரு கால்குலேஷன் எடுங்க. இத்தனை நாளாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? Group 1க்கு முன்னாடி இருந்து படிக்கலாம், இல்லை லாஸ்ட் 6 மந்த்தாக படிக்கலாம், இல்லை லாஸ்ட் 3 மந்த்தாக நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. என்ன நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்க அது ஒரு லிஸ்ட் எடுங்க. அடுத்து என்னெல்லாம் படிக்க வேண்டியது இருக்குது, நம்ம ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ ஹிஸ்ட்ரிக்கு என்ன படிக்கணும், பாலிட்டிக்கு என்ன படிக்கணும், நான் உங்களுக்கு சிலபஸ் வச்சே சொல்லிடுறேன். சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ன படிக்கணுன்றதை நம்ம சொல்லியிருப்போம். சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் என்னென்ன பாடங்கள் படிக்கணும், எத்தனை பாடங்கள் படிக்கணும், எங்கிருந்து படிக்கணும், இதெல்லாம் சொல்லியிருப்போம். அதே போல் அதுக்கு என்ன பாடங்கள் படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். இப்போ லெசன் கவுண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இப்போ ஹிஸ்ட்ரியில் ஒரு 30 லெசன்ஸ்க்கு மேலே நீங்கள் படிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த 30 லெசனில் எவ்வளோ லெசன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் உங்கள் கையில் இருக்கணும். கண்டிப்பாக புத்தகங்கள் இருக்கணும். இன்னும் பிடிஎஃப்லேயே படிச்சுட்டு இருக்காதிங்க. புக்ஸ் இல்லாதவங்க Athiyaman Teamல புக்ஸ் வாங்கிக்கோங்க. சரிங்களா? சிலபஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் முடிஞ்ச வரையும் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாரத்தையும் ரொம்ப கவனமாக பார்த்து படிங்க. சரிங்களா? ப்ரிலிம்ஸ் தானே நான் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு உறுதியாக நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். பட் அதுக்கும் படிச்சுனா மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? படித்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதே போல் இனிமேல் கரண்ட் அஃபேர்ஸும் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. லாஸ்ட் 6 மந்த் படிக்கணும் இல்லையா? ஸோ டெய்லி நம்ம Athiyaman Teamோட ஆப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரெகுலராக கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கோங்க. இப்போ சிலபஸில் இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அப்படின்னா வெயிட்டேஜ் எதுக்கெல்லாம் அதிகம், யூனிட் 8 உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூனிட் 8ல் என்னெல்லாம் நீங்கள் படிக்கணும், என்னென்ன பாடங்கள் படிக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி வீடியோவாக கொடுத்துருக்கோம். சரிங்களா? நம்ம புக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அதில் என்னென்ன பாடங்கள் இருக்கிறத தெளிவாக நம்ம கொடுத்துருக்கோம். திருக்குறள்லேருந்து அதே போல் ரோமன் 1, ரோமன் 2, 3, 4 எல்லாமே என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ அந்த பாடங்கள் மட்டும் வேர் டு ஸ்டடியில் என்ன சொல்லியிருக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணினா கூட போதுமானது. யூனிட் 8 தரவாக படிச்சிருங்க. அடுத்து படிக்க வேண்டியது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, அயனம். சரிங்களா? அது முடிச்சிருங்க. அதே போல் யூனிட் 9ம் தரவாக முடிச்சிருங்க. சரிங்களா? எதுக்கு நீங்கள் லாஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்னா சயின்ஸ் மட்டும் லாஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா நீங்கள் படிக்க வேண்டிய பாடங்கள் அது நிறைய இருக்கும். அதுலேயும் 9th 10th ரொம்ப தீவிரமாக நீங்கள் படிச்சிருங்க. சரிங்களா? 9th 10th இருக்கக்கூடிய பாடங்கள் எதுவும் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ சயின்ஸ் அந்தளவு நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து படித்தா போதுமானது. நான் படித்து முடிச்சிட்டு சார் எல்லாமே அப்படின்னா நல்லா ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு இவ்வளோ தான் டைம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹிஸ்ட்ரியில் ஒரு 4 டாபிக் தான் சார் படிச்சிருக்கேன், இல்லை பாலிட்டியில் ஒரு 4 டாபிக் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா அடுத்து என்ன டாப்பிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணுங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்வளோ நேரம் உங்களுக்கு இருக்குது, ஏற்கனவே நீங்கள் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, இன்னும் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருக்குன்ற லிஸ்ட்டு எடுத்தே ஆகணும். சரிங்களா? எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் எக்ஸாமுக்கு படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. இப்போ நியூ பிளான் ஒன்று கொடுத்துருப்போம். சரிங்களா? 8ஆம் தேதி டெஸ்ட் எழுதுற மாதிரி 4லேருந்து டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஏற்கனவே Group 2 Group 2க்கு ஒரு டெஸ்ட் பேட்ச் பற்றி அப்டேட் கொடுத்துருப்போம்.
ஸோ அந்த பிளானை பேஸ் பண்ணியாவது படிச்சுட்டு வாங்க. நான் ஒரு 30% படித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய ஒரு 50% நான் என்ன படிக்கணும், அதில் எதுலாம் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். அதே போல் படித்து முடிச்சதை ரெகுலராக ரிவிஷன் பண்ணிட்டு வாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 days ஒன்ஸ் இல்லை 7 days ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே வாங்க. படித்ததை அப்படியே தூக்கி விட்டீங்க அப்படின்னா 2 மாதம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா புதுசாக தெரியும். ஸோ உங்களுடைய திட்டமிடல் ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே போல் உங்கள் நேரம் எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அதை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்னால் 2 மணி நேரம் மட்டும்தான் படிக்கிறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு விட்டுட்டு மற்ற நேரங்களை வீணாக்க வேண்டாம். ஏன்னா எக்ஸாம் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்ச வரையும் மேக்ஸிமம் பொழுதுபோக்கு நேரங்கள்லாம் வந்து நீங்கள் குறைச்சிட்டு நான் படிக்கிறதுக்கு இன்னும் அதிகபட்ச நேரத்தை செலவிடுறேன், என்னுடைய படிப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதில் அதிகமான நேரத்தை நான் செலவிடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிறது மட்டும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பெரும்பான்மையான நேரம் படிக்கிறதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட வந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? கேள்வி கேட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ பதில் சொல்ல முடியுது, என்ன தப்பு பண்ணுறீங்க, என்ன ஏரியாவில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து ரெகுலர் ஆக்டிவிட்டிஸாக நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து படிக்கக்கூடிய நண்பர்களை மட்டும் உங்கள் அருகில் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, கிளியர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் இப்போ இல்லை அப்படின்னாலையும் முடிஞ்ச வரையும் படிக்கக்கூடிய நண்பர்களை உங்கள் நண்பர் வட்டத்தில் இணைச்சிக்கோங்க. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட இருந்து நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் உங்கள் மூலமாக அவங்களுக்கும் நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ பொறாமல் எதுவுமே இல்லாமல் ஒரு போட்டி மனப்பான்மையோட படிச்சிங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஆர்வத்தோடு படிக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய உந்துதல் யாராக இருக்க முடியும் அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள். நான் இன்னும் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய பாடங்கள் படிக்கல, இல்லை ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பாடங்கள் படிக்கல, பாலிட்டியில் இருக்கக்கூடிய பாடங்கள் படிக்கல, ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய பாடங்கள் படிக்கல அப்படின்னா முதல்ல அந்த பாடங்கள்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ நான் சொல்ல வரதே பார்த்தீங்கன்னா இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எக்ஸாமுக்கு இன்னும் குறைவான நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா எடுத்த உடனே சிலபஸில் இருக்கக்கூடிய சயின்ஸை ஸ்டார்ட் பண்ணாமல், ஏன்னா சயின்ஸ்க்கு வெயிட்டேஜ் ரொம்ப கம்மி, நான் எடுத்த உடனே சிலபஸில் ஃபஸ்ட்டு சயின்ஸ் இருக்குது அது படிக்கிறேன் அப்படின்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணாமல் எது வெயிட்டேஜ் அதிகமோ அதுக்கு ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்து படிங்க. சரிங்களா? டெய்லி வந்து மேக்ஸ் போட்டு பார்த்தே ஆகணும். சரிங்களா? மேக்ஸில் 25 வினாக்கள் உங்களுக்கு வரப்போகுது. ரெகுலர் ப்ராக்டிஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். மேக்ஸும் சரி, கரண்ட் அஃபேர்ஸும் சரி, டெய்லி வந்து அது படித்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், அதே போல் யூனிட் 8 இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாகிரபியோ இல்லை சயின்ஸோ நீங்கள் லாஸ்ட் பீரியட்ல வச்சு படிங்க. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பாடங்களை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பாடங்களுக்கு லைவ் டெஸ்ட் வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். யூடியூப் சேனல்லேயே அந்த லைவ் டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். சரிங்களா? நம்ம குரூப் 4 பார்த்தீங்கன்னா தமிழும் போட்டிருப்போம், ஜிஎஸும் போட்டிருப்போம். ஸோ ஜிஎஸ்ல என்னென்ன வீடியோஸ் இருக்கோ அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்து அதில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுது அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். சரிங்களா? இதுவரையும் அதிகமான் டீமோட ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதில் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, அது ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. சரிங்களா? படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் வந்து athiyaman.com வெப்சைட்லேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறாங்க, அதை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு நான் முன்னாடியே ஒரு பிளான் கொடுத்துருக்கேன், நியூ பிளான் தான். இப்போ 8ஆம் தேதி தான் நீங்கள் அந்த பிளானை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கும், 8ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பிளானை ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு வாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் ஏக்கான வீடியோ கோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து அதிகமான் டீமோட ஆப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான கூப்பன் கோட் நோட் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சரிங்களா? புக்ஸ் வாங்காதவங்க புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கோங்க. யூனிட் 8 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? தொகுதி 1, தொகுதி 2 அப்படின்னு 2 புத்தகமாக இருக்கும். வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதே போல் மற்ற புத்தகங்கள் வாங்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நன்றியுடன் அதிகமான குழுமும் கற்றலை தவம் ஆற்றல் வரும். நன்றி, வணக்கம்.